ஹலோ மக்களே, எல்லோருக்கும் வணக்கம். நாம் இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, சுவையான தயிர் சாதம் தான் பண்ண போகிறோம். நல்ல க்ரீமி டெக்ஸ்சராக இருக்க மாதிரி ஒரு தயிர் சாதம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுலில் பசும்பால் ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். நம்ம பசுந்தயிர் எடுத்துக்கலாம். தாளிப்புக்கு தேவையான பொருட்கள்: இப்போது நம்ம வேக வச்ச சாப்பாடை குண்டானில் போட்டு நல்லா மசிச்சுக்கலாம். மசிச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பால் ஊற்றி அதை கலக்கணும். கலக்கிட்டு அப்புறம் தயிர் ஊற்றணும். தயிர் ஊற்றி நல்லா கலக்கணும். நல்லா கரண்டியை வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். இப்போது சாதத்தை நம்ம நல்லா மசிச்சு வச்சாச்சு. இந்த தயிர் சாதத்தில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. இப்போ தாளிப்பு பார்க்கலாம். இப்போது எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்ச இஞ்சியை போட்டு வதக்கிக்கலாம். இஞ்சி நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். நல்லா வாசம் கொடுக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். பெருங்காயத்தூள் போட்டு நல்லா வதக்கிட்டு கடுகு உளுத்து பருப்பு போட்டுக்கலாம். அதையும் நல்லா வதக்கிக்கலாம். கடுகு உளுத்தம் பருப்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் பச்சை மிளகா போட்டுக்கலாம். பச்சை மிளகா போட்டு நல்லா வதக்கிட்டு ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை போடும்போது மேலே தெரிக்கும். அப்போது ஒரு தட்டை வச்சு மூடிக்கலாம். போடும்போது இப்போ நம்ம தாளிப்பை தயிர் சாதத்தில் போட்டு கலந்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லியை போட்டு நல்லா கலந்துக்கலாம். சுவையான தயிர் சாதம் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.